Hello all, hope you all are fine. Today we are going to see about a poem, Sonnet 18. Shall I compare thee to a summer day? It was written by William Shakespeare. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஷேக்ஸ்பியர் தான் சானட் எழுதுனது அப்படிங்கிறது. அதில் சானட் 18 பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதோட டைட்டில் என்னென்னா ஷால் ஐ கம்பேர் தி டு எ சம்மர் டே. ஸோ அவர் வந்து சம்மர் டேயோட அவரோட லவ்வபிள் பர்சனை வந்து, அதாவது அவரோட பிலோவை வந்து கம்பேர் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் வி வில் see the poem. Shall I compare thee to a summer day, to art more lovely and more temperate. ஸோ அவர் வந்து அந்த பிலோட் பர்சனை வந்து சம்மர் டே கூட கம்பேர் பண்ணுறாரு. அவங்க வந்து மோர் லவ்லி, மோர் டெம்பரேட்டாக இருப்பாங்களாம் சம்மர் டேயை விட. ரஃப் விண்ட்ஸ் டூ ஷேக் த டார்லிங் பட்ஸ் ஆஃப் மீ அண்ட் சம்மர் லீஸ் ஹேட் ஆல் டூ ஷார்ட் அ டே. Sometimes too hot the eye of the heaven shines, and often it is in its gold complexion dimmed. ஸோ என்ன சொல்கிறேன்னா, ரஃப் விண்ட்ஸ் கூட டார்லிங் பர்ட்ஸ் ஆஃப் மேயை வந்து ஷேக் பண்ணும் சில டைம் சம்மர் டேயில். அண்ட் த சம்மர் லீஸ் அட் ஆல் ஷூட் டூ ஷார்ட் அ டேட். ஸோ சம்மர் டைம் வந்து ரொம்ப டேட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. தென் ஐஸ் சில டைம் வந்து இந்த சம்மர் டே வந்து ஹெவன் வந்து ரொம்ப சன் வந்து ரொம்ப ஷைன் ஆகும். அண்ட் ஆஃபன் இட் இஸ் டிம்டு, அதேமாதிரி சில நேரம் வந்து டிம் ஆகும். அண்ட் எவ்ரி ஃபேர் ஃப்ரம் ஃபேர் சம்டைம் டிக்ளைன்ஸ். அதேமாதிரி ரொம்ப அழகாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சம்டைம் டிக்ளைன் ஆகும். எப்படி சன் வந்து சில நேரம் ரொம்ப ஷைன் ஆகுது, சில நேரம் ரொம்ப டிம் ஆகுதோ, அதே மாதிரி ரொம்ப அழகாக இருக்கிறதும் சில நேரம் வந்து டிக்ளைன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பை சான்ஸ் ஆர் நேச்சர் சேஞ்சிங் கோர்ஸ் அன்ட்ரிம்ட் பட் தை எட்டர்னல் சம்மர் ஷால் நாட் ஃபெயில். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆனால் என்னோட சம்மர், அதாவது அவரோட சம்மர்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட பிலோவ்டு பர்சன், அந்த பிலோவ்டு பர்சனோட அவங்களோட அப்பியரன்ஸ் வந்து ஃபேட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து அழகாகவே இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நார் லூஸ் பொசஷன் ஆஃப் த ஃபேர் தோ ஓஸ்ட், நார் ஷால் டெத் பிராக் தோ வாண்டர்ஸ்ட் இன் த ஷேடு வென் இட் எட்டர்னல் லைன்ஸ் டு டைம் தோ க்ரோஸ்ட். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சன் வேணால் ஷைன் ஆகலாம், தென் வந்து டிம் ஆகலாம், ஆனால் அவங்களோட பிலோவ்ட் பர்சன் வந்து அவங்களோட அழகு வந்து ரொம்ப டை ஆகாது, அவங்க கடைசி வரைக்கும் வந்து அழகோடு இருப்பாங்க, அவங்க வந்து அழகாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. தென் இன் த கப்லெட், ஸோ லாஸ்ட் லைன்ஸ் ஆர் கால்ட் அஸ் கப்லெட். ஸோ லாங்கஸ்ட் மென் கேன் ப்ரீத் ஆர் ஐஸ் கேன் சி, மனிதர்கள் மூச்சு விடுற வரைக்கும் அண்ட் ஐஸ் வந்து பார்க்குற வரைக்கும், அதாவது கண் வந்து பார்க்குற வரைக்கும். ஸோ லாங் லிவ் திஸ் அண்ட் திஸ் கிவ்ஸ் லைஃப் டு தி. ஸோ எவ்வளோ நாள் வந்து இந்த சானட் உயிரோடு இருக்குமோ அது வரைக்கும் அவங்க வந்து அழகாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன்னா இந்த சானட்டில் வந்து அவர் வந்து அவரோட பிலோட் பர்சனை வந்து ரொம்ப அழகானவங்க அப்படின்னு சொல்லி உருவகப்படுத்தியிருக்காரு. அந்த உருவகப்படுத்துனதுனால இந்த போயமை ரீட் பண்ணுற வரைக்கும், நம்ம மென் வந்து ப்ரீத் பண்ணுற வரைக்கும், அவங்க பார்க்குற வரைக்கும், அவங்க இந்த போயமை படிக்கிற வரைக்கும் அவங்க பிலோட் பர்சன் வந்து அவர் சொன்ன அதே அழகோட அதே ஷைனோட டிம் ஆகாமல் அதே பியூட்டிஃபுல்லாக ஃபார் அவர் வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த போம் 18 வந்து சொல்லியிருப்பார் ஷேக்ஸ்பியர். தென் we will see the summary. The speaker opens the poem with a question addressed to the beloved. ஸோ இந்த போயம் ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து ஒரு கொஸ்டினோட தான் வந்து போயமை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பிலோவ்டை வந்து அட்ரஸ் பண்ணுற பண்ணி, அதாவது அவரோட அன்புக்குரியவங்களை வந்து அட்ரஸ் பண்ணுற பண்ணி. ஷால் ஐ கம்பேர் தி டு எ சம்மர் டே. ஸோ நான் உன்னை வந்து சம்மர் டே கூட கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்காரு. த நெக்ஸ்ட் 11 lines ஆர் டிவோட்டட் டு சச் கம்பேரிசன். அடுத்த 11 lines வந்து அதை தான் அவங்கள தான் வந்து கம்பேர் பண்ணுறாரு. இன் லைன் 2 த ஸ்பீக்கர் ஸ்டிப்புலேட்ஸ் that what mainly differentiate the young man from the summer day. ஸோ அவங்க சம்மர் டேலேருந்து அவங்கள எது வேறுபடுத்துது அப்படிங்கிறத வந்து லைன் 2ல் சொல்கிறாரு. he is more lovely and more temperate. Summer days tend towards extremes. They are shaken by rough winds. ஸோ சம்மர் டேஸ் வந்து சில டைம் வந்து எக்ஸ்ட்ரீம்ஸாக இருக்கும், அது வந்து ரஃப் விண்ட்ஸ் வந்து ஷேக் பண்ணும். In them then sun the eye of the heaven often shines too hot or too dim. சில நேரம் சன் வந்து ரொம்ப ஹாட்டாக வந்து டிம் பண்ணும், சில நேரம் வந்து ரொம்ப ரொம்ப டிம்மாக வந்து இருக்கும், ரொம்ப ஷைன் பண்ணாமல் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் சம்மர் இஸ் ஃப்ளீட்டிங், இட்ஸ் டேட் இஸ் டூ ஷார்ட். சம்மர் ஃப்ளீட்டாக இருந்தாலும் அதோட டேட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இட் லீட்ஸ் டு த விதரிங் ஆஃப் ஆட்டம் ஆஸ் எவ்ரி ஃபேர் ஃப்ரம் ஃபேர் சம்டைம் டிக்ளைன். ஸோ அந்த சம்மர் டேட் வந்து சுருங்கி தென் வந்து எந்த டே வந்துடும் அப்படிங்கிற ஆட்டம் வந்து வந்துடும். அதேமாதிரி ஃபேர் வந்து சம்டைம் டிக்ளைன் ஆகும்.
எவ்ரி ஃபேர் எவ்வளோ அழகாக இருந்தாலும் அது வந்து சில நேரம் டிக்ளைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. த ஃபைனல் குவார்டரின் ஆஃப் த sonnet tells how below differ from the summer in the respect. ஸோ இந்த பிலோட் வந்து சம்மரை விட எந்த விதத்தில் வந்து டிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஃபைனல் குவார்டரின்ல சொல்கிறாரு. இஸ் பியூட்டிஃபுல் லாஸ்ட் ஃபார் அவர். ஸோ அவங்க பிலோடோட பியூட்டி வந்து ஃபார் அவருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. த எட்டர்னல் சம்மர் ஷால் நாட் ஃபீட் அண்ட் நெவர் டை. அவங்களோட பியூட்டி வந்து டை ஆகாது அப்படிங்கிறாரு. இந்த கப்லெட் த ஸ்பீக்கர் எக்ஸ்பிளைன் ஹவு த பிலோட்ஸ் பியூட்டி வில் அக்கம்ப்ளிஷ் திஸ் ஃபீட். அவங்களோட பியூட்டி வந்து எப்படி இவ்வளோ தூரம் வந்தது அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் கப்லெட்டில் சொல்கிறாரு. அண்ட் நாட் பெரிஷ் பிகாஸ் இட் இஸ் ப்ரிசர்வ்ட் இன் திஸ் போயம். ஸோ அந்த பியூட்டி வந்து போகவே போகாது, ஏன்னா அதை வந்து இந்த போயமில் வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. விச் வில் லாஸ்ட் ஃபார் அவர், இட் வில் லிவ் as long as men can breathe and eyes can see. அவங்களோட பியூட்டி வந்து இந்த இடத்துல வந்து வாழும், மென் இருக்கிற வரைக்கும், மென் ப்ரீத் பண்ணுற வரைக்கும் அண்ட் மென் பார்க்குற வரைக்கும் வந்து அந்த அவங்களோட பிலோடோட பியூட்டி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. தென் த தீம்ஸ் இன் திஸ் poem is love, beauty, art and immortality. That's all about Sonnet 1-8. Thank you all.